பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர். அதை ஒட்டி தான் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற தொகுதி. எப்படி நாங்களும் பக்கத்தில் நீ 80 கிலோமீட்டரில் இருக்க, நீ 80 கிலோமீட்டரில் இருக்க, நீ 80 கிலோமீட்டரில் இருக்க, நான் 20 கிலோமீட்டரில் இருக்கேன். மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். இல்லை லாரி இல்லை, மாண்புமிகு பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர். அதை ஒட்டி தான் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற தொகுதி. எப்படி நாங்களும் பக்கத்தில் நீ 80 கிலோமீட்டரில் இருக்க, நான் 20 கிலோமீட்டரில் இருக்கேன். எனவே அங்கே இருக்கிற விவசாயிகள் பெரிய ஊர்வலம் நடத்துகிறாங்க. வாழைக்கு இந்த சொன்ன மாதிரி வெற்றிலை காய்கிறது. ஒரு 10 நாளைக்கு அந்த மாயனூர் அணையிலேருந்து கொடுக்கணும் தண்ணி, திறக்கிறது கம்மியாக திறக்கிறாங்க. அதை கேட்டால் சொல்லுவாங்க, இன்ஜினியர்லாம் கொஞ்சம் திறந்து விடுவாங்க. இப்போ திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தொட்டியம் பகுதி விவசாயிகளையும் காப்பாற்ற, எப்படி பரமத்தி வேலூர் மாதிரி தொட்டியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டோம். உறுப்பினர் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு முதலில் ஃபஸ்ட்டு 15 நாட்கள் தண்ணி கொடுங்கள், அடுத்த முறை அவங்களுக்கு கொடுங்கள். அதற்கு பிறகு 90 அடி வந்த பிறகு நம்ம சம்பாவுக்கு பயிர் எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கெங்கெல்லாம் சிரமங்கள் இருக்குதோ அவருடைய காலகட்டத்திலே பகிர்ந்து நீர்நிலைகளை ரொம்ப அற்புதமாக பண்ணினார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய முன்னால் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள், சிறப்பாக சாலைகள் போட்டார் என்று. அம்மாவினுடைய ஆட்சி காலத்திலே நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், கிராம சாலைகளாக இருக்கட்டும், கடந்த 10 ஆண்டுகளிலே மிக சிறப்பான மேம்பாலங்கள், சாலைகள் சீரமைக்கப்பட்டது அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நீர்வளத்துறைக்கு செல்கிறேன்.